வணக்கம். இன்று ஒரு குறள் காட்சிக்கான குறள். கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். குறள் 774. இது ஒரு போர்க்கள காட்சி. போர் வீரன் ஒருவன் போர்க்களத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு யானை இவனை நோக்கி கொல்றதுக்காக வருது. இவன் உடனே கையில் இருந்த வேலை எடுத்து அந்த யானை நோக்கி வேகமாக வீசினான். வீசின வேலு யானை உடம்புல போய் பாஞ்சிருச்சு. இந்த வேல் பாஞ்சவன யானை பயந்து விரண்டு ஓடிடுது. அப்படி அந்த யானையை விரட்டிட்டு அவன் திருப்பி வர்றான். வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு யானை இவனை கொல்றதுக்காக விரட்டிட்டு வருது. அப்போ இவன் என்ன செய்வான்? கையில் இருந்த வேலை தான் வீசிட்டானே, வேற ஆயுதங்கள் எதுவும் இல்லை. அவன் தடுமாறுறான். ஏதாவது யானையை எதுக்கணுமே அப்படிங்கும் போது அப்போ ஒரு உணர்ச்சி வருது. நமது நெஞ்சிலே ஒரு வேல் இருக்கே அப்படின்னு பார்க்கலாம். நெஞ்சில் பகைவர் இருந்த வேலு பட்டு குருதி வடிய நெஞ்சில் பாய்ஞ்சு அப்படி நிற்கிது. ரொம்ப சந்தோஷப்படுறான். எதுக்கு? நமக்கு இந்த யானையை விரட்டுறதுக்கு இன்னொரு ஆயுதம் கிடச்சிருச்சேன்னு ரொம்ப சந்தோஷத்தில் எடுத்து சந்தோஷப்பட்டுட்டு அந்த வேலை உருகி மறுபடியும் அந்த யானை மேலே எரியிடும். அப்போ அந்த யானையும் குத்துப்பட்டு பயந்து ஓடிடும். இப்படி 2 யானையை ஒரே தனி வீரன் விரட்டிய காட்சியும், தனது நெஞ்சிலே அகன்ற மார்பில் பகையாடி எறிந்த வேலை தாங்கி நின்றதும் ஒரு பெரிய அற்புதமான ஒரு காட்சியை குறள் தருகிறது. குறள் அறத்தை மட்டும் பேசவில்லை, மரத்தையும் வீரத்தையும் போற்றுகிறது என்பதற்கு இந்த குறள் சாட்சி. நன்றி, வணக்கம்.